Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது op-amp பேஸ் பண்ணி, அதாவது ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இதை வந்து சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கிற இன்புட் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இருக்கா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ் 1 வோல்ட் 2 வோல்ட் அண்ட் 4 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர் வந்து 10 கிலோ ஓம் 20 கிலோ ஓம் அண்ட் 40 கிலோ ஓம். ஃபீட்பேக் ரெசிஸ்டரோட வேல்யூ 10 கிலோ ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்ன வோல்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் டெர்மினல். ஸோ நெகட்டிவ் டெர்மினலில் இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் இருந்தது அப்படின்னா இட்ஸ் இன்வெர்ட்டிங் ஆப்-ஆம்ப். இதே உங்களுக்கு ப்ளஸில் இருந்ததுன்னா தட் இஸ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் இருந்ததுன்னா அந்த ஆப்-ஆம்பை நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்லுவோம். இது வந்து சம்மர் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் ஆடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணலாம், V1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை V2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இது V3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். சேம் வே இது R1, இது R2, இது R3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலான்னா ஃபார்முலா இருக்குது. சம்மிங் ஆம்ப்ளிஃபையருக்கு V1 by R1 plus V2 divided by R2 plus V3 divided by R3 that is equal to, இங்கே இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் வரும், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ஸாக வரும். அப்போ அவுட்புட் நமக்கு என்னவா இருக்கும், ப்ளஸ் கொடுத்தோம்னா நமக்கு மைனஸில் தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V0 டிவைடட் பை இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர் RF வேல்யூ. ஸோ அதர்வைஸ் நம்ம இதை எப்படி எழுதலாம்னா V1 by R1 plus V2 divided by R2 plus V3 divided by R3. இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ ப்ளஸ் V0 டிவைடட் பை RF இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் நம்ம இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். V1ஓட வேல்யூ என்னது 1. ஸோ 1 டிவைடட் பை R1 வேல்யூ என்னன்னு பாருங்கள். R1 வேல்யூ இஸ் 10 கிலோ ஓம். ஸோ 10 கிலோ ஓம் எப்படி எழுதலாம், 10 into 10 to the power of 3ன்னு எழுதலாம். plus V2 value 2 divided by R2 value is 20 into 10 to the power of 3 because kilo ohm plus V3 oda value 4 divided by R3 oda value 40 into 10 to the power of 3. So இது R1 R2 R3 oda value, இது V1 V2 V3 oda value அதெல்லாம் substitute பண்ணியிருக்கோம். இப்போ V0 oda value தெரியாது, அது அப்படியே நான் V0ன்னு எடுத்துக்கிறேன். RF oda value 10 kilo ohm, that is plus V0 divided by 10 into 10 to the power of 3 is equal to 0. இப்போ இதில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம LCM வச்சுக்கலாம். ஸோ இதை மட்டும் நான் அந்த சைடில் வச்சுக்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம LCM எடுத்தோம்னா 40 into இது மூணுத்துக்கும் LCM எடுக்கிறேன். இதில் 20 இருக்குது, இதில் 40 இருக்குது, 10 இருக்குது. ஸோ 40 into 10 to the power of 3 அப்படின்னா இங்கே 4 வரும். 4 plus 2 into 2 4 plus 4 plus V0 divided by 10 into 10 to the power of 3 is equal to 0. So இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 12 divided by 40 into 10 to the power of 3 plus V0 divided by 10 into 10 to the power of 3 is equal to 0. So எனக்கு V0 மட்டும்தான் வேணும், இதை கேன்சல் பண்ணலாம். இதுக்கும் சேர்த்து LCM எடுத்துடலாம். ஸோ இப்போ இது 14 வந்ததுன்னா இங்கே என்ன வரும் 4 அப்படின்னு வரும். ஸோ இதில் சேர்த்து LCM எடுத்தோம் அப்படின்னா 40 into 10 to the power of 3 வந்து LCM இருக்கும். அப்போ 12 plus 4 V0 is equal to 0ன்னு வரும். ஸோ இப்போ இதை நான் அந்த சைடில் கொண்டு போனேன் அப்படின்னா 0 ஆகிடும். 12 plus 4 V0 is equal to 0. 4 V0 is equal to இப்போ இந்த சைடில் போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு -12ன்னு வரும். V0 is equal to -12 divided by 4. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் -3 வோல்ட். ஸோ அப்போ V0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் இஸ் -3 வோல்ட் தான் இதோட ரிசல்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் இதுவும் ஆப்-ஆம்ப் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம் தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வெரி வெரி சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்-ஆம்ப் இருக்குது. இது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் 1, இது 2, இது 3. ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதை நான் உங்களுக்கு தனியாக இதை எழுதுகிறேன். லெட் அஸ் அஸ்யூம் த வேல்யூ. ஸோ ப்ராப்ளம் நான் வந்து ரீட்ரா பண்ணாமல் இதுலேயே நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இதோட வேல்யூ V01ன்னு எடுக்கிறேன். இதோட அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ V02ன்னு எடுக்கிறேன். ஃபைனலாக வர்ற V0 வந்து இது ஃபைனல் ஆன்சர். ஸோ இது V0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். V01 இது V02ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பார்ட் அலோன். ஸோ இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ வோல்டேஜ் ஃபாலோயர். வோல்டேஜ் ஃபாலோயர் எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஆப்-ஆம்ப். இந்த ஆப்-ஆம்பில் இது இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இன்வெர்ட்டிங் டெர்மினல் நான் இன்புட் கொடுக்குறேன். எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 2 வோல்டேஜ் கொடுக்குறேன். இது ஃபீட்பேக், தட் இஸ் ஃபார்வர்ட் பாத். இதோட வேல்யூ V01. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்ன இன்புட் கொடுக்குறனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண அவுட்புட். ஸோ அவுட்புட் ஃபாலோஸ் த இன்புட் வேல்யூ. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் ஃபாலோயர்னு சொல்லுவாங்க. ஸோ வோல்டேஜ் ஃபாலோயர் இஸ் நத்திங் பட் V01 இஸ் ஈக்குவல் டு VI. இங்கே VIயோட வேல்யூ என்னது 2 வோல்ட். அப்போ V01ஓட வேல்யூ என்னது 2 வோல்ட். அதே போல் இப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். இந்த போர்ஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இன்வெர்ட்டிங் டெர்மினலில் நான் இன்புட் கொடுக்குறேன். நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஃபீட்பேக்கோட வேல்யூ 20K. இந்த இன்புட் ரெசிஸ்டரோட வேல்யூ 10K. இது 3 வோல்டேஜ். இதோட அவுட்புட் வோல்டேஜ் V02ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது என்ன வேல்யூவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆப்-ஆம்ப். இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆப்-ஆம்ப்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அவுட்புட் வோல்டேஜ் V02 இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ V0 is equal to minus RF divided by RI into input voltage VI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இது அவுட்புட் வோல்டேஜ், இது ஃபீட்பேக் ரெசிஸ்டர், இது இன்புட் ரெசிஸ்டர், இது VI வேல்யூ. ஸோ அக்கார்டிங் டு தட் V0ஓட வேல்யூ என்னது V02. V02 is equal to minus RFோட வேல்யூ 20 into 10 to the power of 3 divided by, because kilo ohmல இருக்கு, RI ஓட வேல்யூ 10 kilo ohm. So 10 into 10 to the power of 3 into input voltage is 3 volt. So இப்போ இதில் பாருங்க, இது கேன்சல் ஆகிடும். 10 power 3 கேன்சல் ஆகிடும். ஸோ V02 ஓட வேல்யூ இட்ஸ் minus 2 into 3, இட்ஸ் minus 6 volt. இப்போ இந்த V01, V02 ரெண்டுத்தையும் இந்த சர்க்கியூட்டில் நான் அப்ளை பண்ண போகிறேன். V01, V02 ரிசல்ட் மட்டும் இப்போ அப்ளை பண்ணி இந்த சர்க்கியூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போ இதை எப்படி ட்ரா பண்ணலான்னு பாருங்கள். So this is nothing but V01 value, இது V02 value, இது V0 value. It's a inverting terminal, இது non inverting terminal. இது 60K, இதோட value 30K, இதோட value 20K. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது V01, இது V02 இருக்கு. இது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க. This is like your summing amplifier. Summing amplifier என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ வேல்யூ வந்து V1 divided by R1 அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ V01ஓட வேல்யூ என்ன அப்படின்னா, திரும்ப நான் உங்களுக்காக இதை ட்ரா பண்ணுறேன். இது V01ஓட வேல்யூ 2 வோல்டேஜ். இது V02ஓட வேல்யூ, this is minus 6 voltage. இதோட வேல்யூ 20K, இதோட வேல்யூ 30K. இது ரெண்டுத்தையும் நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறோன்னா ஒரு ஆப்-ஆம்பில் கனெக்ட் பண்ணுறோம். இது கிரவுண்டு, இது ஃபீட்பேக் ரெசிஸ்டர். இன்வெர்ட்டிங் டெர்மினல், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், இது 60K.
இப்போ வி நாட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே தெரியும். வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்மேட்? V1 divided by R1 plus V2. இது வந்து V1, இது R1, V2, R2, V0, RF. So V2 divided by R2 plus V0 divided by RF is equal to 0. Because இது inverting terminal equal to இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இது மைனஸில் இருக்கும். ஸோ அதை வந்து முன்னாடியே நான் ப்ளஸ் V0 divided by RFன்னு எடுத்துக்கிட்டேன். V1ஓட வேல்யூ என்னது? 2. 2 divided by ரெசிஸ்டரோட வேல்யூ 20 into 10 to the power of 3 plus V2 ஓட வேல்யூ minus 6 divided by R2 ஓட வேல்யூ 30 into 10 to the power of 3k plus V0 ஓட வேல்யூ we don't know. இதை தான் நம்ம calculate பண்ண போகிறோம். அப்போ V0 divided by RF ஓட வேல்யூ 60 into 10 to the power of 3 is equal to 0. இப்போ நான் இதுலக்கு LCM எடுக்கிறேன். LCM எடுத்தோம்னா எல்லாத்துக்குமே என்ன வரும்? 60 into 10 to the power of 3ன்னு வரும். ஸோ அப்போ இதில் எவ்வளோ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 2 6 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 3 இருக்குது. அப்போ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? -12ன்னு வரும். ப்ளஸ் இங்கே நமக்கு 60 தான் இருக்குது. அப்போ V0 அப்படியே வரும். LCM எடுத்துருக்கோம் ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இது அந்த சைடில் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 into 60 into 10 to the power of 3 0 ஆகிடும். அப்போ 6 minus 12 plus V0 is equal to 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -6ன்னு வரும். -6 plus V0 is equal to 0. ஸோ இதுலேருந்து V0 calculate பண்ணோம்னா V0 is equal to plus 6 volt. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்.